நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மைதா மாவை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நமக்கு மேடையிலேயே போட்டுக்கலாம் அப்படின்னா மேடையிலே கடையில் நிறைய பண்ணும் போது அவங்களுக்கு பிணையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால மேடையிலே போட்டு பண்ணுவாங்க. நம்ம 1 கிலோ போட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி அகலமான ஒரு தாம்பூலம் எடுத்துகிட்டு போட்டுக்குங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு மைதா மாவு, சுத்தமான மைதா மாவாக இருந்தால் நம்ம ஜலிக்க வேண்டாம், இல்லைன்னா ஜலிச்சுட்டு போட்டுக்குங்க. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவை எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் போட்டுடலாம். ஏன்னா மாவில் உப்பு எல்லா பக்கமும் உங்களுக்கு படணும்ல, அதனால் அதை மட்டும் இப்படி போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுடலாம். பரோட்டா உங்களுக்கு கடையிலெல்லாம் உங்களுக்கு நல்ல மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் வரும், ஆனால் கருகி இருக்காது. டேஸ்ட்டும் நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போடுறேன். அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், பரோட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 100 ml அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு, அரிசியெல்லாம் எடுத்தோம்னா 1/4 லிட்டர் வரும் இல்லைங்களா, அதில் 1 டம்ளரும் 100 ml பாலும் எடுத்துருக்கேன். இதில் நம்ம வாழைப்பழமோ முட்டையோ எதுவுமே போட வேண்டாம். இப்போக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ இந்த 1 கிலோ மாவுக்கு நான் பிணையத்துக்கு எவ்வளோ ஊற்றிருக்கேன் அப்படின்னா தண்ணி 400 ml, 100 ml பாலும் ஊற்றிருக்கேன். நான் ஊற்றிட்டு எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மேடை நல்லா சுத்தமான மேடையாக பார்த்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்குங்க. போட்டு 2 கையும் வச்சு இந்த மாதிரி நல்லா மாவு பிணையணும். இப்போ என்ன பண்ணலாம், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கையில் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் மாவில் எண்ணெய் படுற மாதிரி இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு சால்னா ஒன்று பண்ணலாம். இது ரோட்டு கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. இந்த இதுக்கு ஒரு மசால் செய்யணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கல்பாசி 2 பீஸ் போட்டுக்கோங்க, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இதுலேயே 1 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இந்த குருமா கொஞ்சமாக தேங்காய் போட்டாலும் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் திக்னஸாக இருக்கிறதுக்கு நிறைய வைக்கிறதுக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு, அதாவது நான் சின்ன தேங்காயாக 1 தேங்காய் எடுத்துக்கிட்டேன், முழு தேங்காயாக, இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது நல்லா பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சால்னா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க, 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை. இப்போ என்ன பண்ணுவோம், 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணலாம், 2 பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம்.
பாருங்கள் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். ஃபைனலாக போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டோம்னா சால்னா வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது வந்து டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு வந்து நம்ம மல்லித்தூள் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது டீஸ்பூன் தான் நான் சொல்கிறேன். டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலான்னு இருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது வந்து அடிப்பிடிச்சிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதோட பச்சை வாசம் வந்து போட்டோம், மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க விழுந்து அதில் ஊற்றிடலாம். சால்னா அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து லேசாக அந்த மாதிரி திறந்த மாதிரி தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து எப்படி வந்து பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்ம எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி சேர்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல சுத்தமான தரையில் நீங்கள் போட்டுக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா உருட்டுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது பாருங்கள் இப்போ 2 விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நல்லா நல்லா உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. நான் பெருசாக பரோட்டா வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். இந்த சைஸ்க்கு அப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து நமக்கு பீடா பிடிச்சாச்சு. அதாவது இதை பீடான்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம பாணியில் சொன்னோம்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த உருண்டையெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கையில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 கையிலையும் இது பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா அப்ளை பண்ணிடலாம் மேலே. பாருங்கள் இந்த மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெயில் எல்லா மாவுமே இந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் போட்டாச்சு. மறுபடியும் வந்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக சால்னா வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்னா வந்து இந்த அளவுக்கு பக்குவத்தில் தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பரோட்டாவை பிச்சு போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ பரோட்டா எப்படி செய்ய, அதாவது பரோட்டாவை எப்படி சுடலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பரோட்டாவை எப்படி தேய்க்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், சப்பாத்தி கல் கட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இந்த 4 விரல் வந்து இந்த மாவுக்கு கீழேயும் பெரு விரல் வந்து மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த விரலை வச்சுட்டு நம்ம வந்து சாதாரணமாக துணி எப்படி துவைப்போமோ அந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணோம்னா நகர்த்தி பண்ணணும். இதில் லேசாக வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டிக்கணும். சுருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா ஈஸியாக நல்லா பெருசு பெருசாக அப்படி வந்துடும். பாருங்கள் எண்ணெய் வந்து இந்த மாதிரி தடவிடுங்க. தடவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம
சுருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பரோட்டாவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்குங்க. தடவிட்டு கையில் ஒரு அழுத்தம் கொடுங்க. உள்ளங்கையை வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுங்க. நம்ம கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேய்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கையிலேயே வந்து இந்த மாதிரி அழுத்தி விடுவாங்க. அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துருவாங்க. நம்ம அப்படி இல்லை, உங்களுக்கு அது மாதிரி செய்ய தெரியலன்னா இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, கட்டை அதிலே போட்டு நம்ம ஒரு தேய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். பரோட்டாவை போட்டுட்டு மறுபடியும் இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட பரோட்டா வெந்திருக்கும், அதனால் திருப்பி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பரோட்டா போட்ட உடனே எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னே ஒரு வாட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது ரெண்டும் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு இது எப்படி தட்டிட்டு எப்படி எடுக்கலான்றதை பார்ப்போம். பாருங்கள், பரோட்டாவை ஒரு 3 பரோட்டாவாக எடுத்துக்கலாம். கடையில் இருக்கவங்க ஒரு 10 பரோட்டாவாக வச்சுக்கிட்டு தட்டுவாங்க. பாருங்கள், பாருங்கள் இப்போ பாருங்கள், நல்ல பரோட்டா வந்து பாருங்கள் நம்ம தட்டினதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், சால்னா வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இது எம்டி சால்னா தான். இதில் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி சால்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பரோட்டா மேலே ஊற்றி சாப்பிட்றது பிடிக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சால்னாவை நிறைய ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.